Hey everyone, Power Grid is going to recruit the candidate every year. So இவங்க எனக்கு தெரிஞ்சு 15 years before through gate examination start பண்ணதே இவங்க தான் மெயின்லி பவர் கிரிட் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் மெயின் திங் இஸ் இவங்க PSU started recruiting through gate examination அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஆப்டிடியூட் அண்ட் வெர்பல் எபிலிட்டி இஸ் அ பார்ட் ஆஃப் யுவர் சிலபஸ் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. த சிலபஸ் சேஞ்ச் அண்ட் ஐ திங்க் இந்த இயர் ஆஃப் 2005 and 6 அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அண்ட் மீன் வைல் இந்த பவர் கிரிட் வந்து எவ்ரி இயர் ரிப்பீட்டடாக ரெக்ரூட் பண்ணுறாங்க. இன்னைக்கு வந்து பவர் கிரிடை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்கமிங் 2026 and 2025 எப்படி ரெக்ரூட் பண்ணாங்க, அதனுடைய கட் ஆஃப் மார்க் என்ன அப்படின்னு மெயினாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த பவர் கிரிட் வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு ட்ரீம் கம்பெனியாக கூட இருக்கும். இதில் ஆல்ரெடி தே கிவன் நோட்டிஃபிகேஷன் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் இன்ஜினியர் ட்ரைனிங் த்ரூ கேட் 2026 நம்ம ரெக்ரூட் பண்ண போறோம் அப்படின்னு நம்ம இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த மந்த் ஆஃப் ஆல்ரெடி இந்த செப்டம்பர் மந்த் இந்த கேட் நோட்டிஃபிகேஷன் வந்த போதே இந்த டீடைல்டு அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம கிளிக் பண்ணி பார்த்தோம்னா தென் யூ கேன் சி what are the operations they are doing actually and what are the streams are eligible and பேக்கேஜ் அண்ட் சேலரி அதர் டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ அதை வந்து நீங்க கோத்ரூ பண்ணி பார்க்கலாம். ஸோ மெயின்லி தேர் ரெக்ரூட்டிங் எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிசிப்ளின் தேர் ரெக்ரூட்டிங் த்ரூ கேட் 2026 ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் கோயிங் ஃபார் கேட் 2026. ஸோ நீங்க நல்லா பண்ணீங்கன்னா இது ஒரு சான்ஸ் இருக்கு. யூ மே கெட் தி சான்சஸ் டு ஒர்க் இன் டு தி பவர் கிரிட் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. தென் தே ஆர் மேக்கிங் ப்ராஃபிட் ரிலேட்டட் டீடைல்ஸ் அண்ட் கொடுத்துருக்காங்க. பவர் கிரிட் ஆக்சுவலி டிரான்ஸ்மிட்டிங் பவர் பிட்வீன் ஸ்டேட் கண்ட்ரி, ரைட்? ஸோ ஸ்டேட் டு ஸ்டேட் பண்றாங்க. வேற கண்ட்ரிக்கும் வந்து பவர் எடுக்கிறது கொடுக்கறது இந்த மாதிரியான ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆப்ரேஷன்ஸ் PSU அண்ட் ஓப்பனிங்ஸ் இப்போ கொடுத்துருக்கிறது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெயின்லி டபிள்யூ பேப்பர், EC பேப்பர், CECS பேப்பர் நீங்க எழுதியிருக்கணும். அண்ட் தென் யூஜியில் என்னதான் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீங்க வந்து கேட் எழுதியிருந்தாங்கன்னா யூஜி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் மேபி IT எடுத்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் டேட்டா சயின்ஸ் இருப்பீங்க, பட் இன்கேஸ் டேட்டா சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து எழுதலாம், பட் இங்க வந்து எலிஜிபிள் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ பேஸ்ட் ஆன் தி ரெக்ரூட்மெண்ட் டீடைல்ஸ் நீங்க கோத்ரூ பண்ணிட்டு நீங்க பண்ணலாம். 60% ஆஃப் மார்க் இஸ் எலிஜிபிள் டு செகண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் இஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்கு. யூ கேன் ஹேவ் an interview or and then GD weightage is for your paper is about 3% and followed by 12% for interview அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ totally 15% and then followed by 85% your gate marks. ஸோ total together 100% calculation பேஸ் பண்ணி உங்களுக்கு selection process is given. And then during training period salary offered is nearly 11 lakhs and then after successful training probably 1 year time கழிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு 22 lakhs per annum அப்படிங்கிற மாதிரி இருக்கு. It's a very good opportunity. ஒரு dream job on or before your age completion of more than 30 you try to get அப்படிங்கிற மாதிரி இருக்கும். You will be getting in the month of February, March, right? ஸோ மார்ச்ல எகெயின் வந்து கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஏன்னா கேட்டுக்கு அப்ளை பண்றது மட்டும் இட் இஸ் நாட் சஃபிஷியன்ட் டு கெட் இன் டு PSU ஜாப். ஸோ எகெயின் யூ ஹவ் டு என்ரோல் இன் டு தி கரஸ்பாண்டிங் PSU வெப்சைட் ஆஸ் வெல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ தட் இந்த மந்த் உங்களுக்கு டென்டேட்டிவா கொடுத்துருக்கிறது பிப்ரவரி வந்து உங்களுக்கு பவர் கிரிட் எகெயின் வில் அனௌன்ஸ், ரைட்? ஸோ பை த டைம் யூ வில் நாட் கெட் தி ரிசல்ட் ஆஃப் கேட், பட் நீங்க வந்து கேட் என்ரோல்மெண்ட் பேஸ் பண்ணி போகலாம். இன்கேஸ் ரிசல்ட் வந்து ரிசல்ட்டையும் அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ தட் மார்ச்ல உங்களுக்கு லாஸ்ட் டேட் கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த ரிசல்ட் வர்றதுக்கும் நியர்பை தான் அவங்களுடைய இது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் தென் ஃபாலோட் பை யூ கேன் see here இது வந்து 2026 அப்கமிங் கேட்டுக்கான ஒரு டீடைல்ஸ் ஃபார் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் பவர் கிரிட். அண்ட் மீன் வைல் யூ கேன் see the 2025 பேஸ் பண்ணி என்ன மாதிரியான ரெக்ரூட்மெண்ட் பண்ணிருக்காங்க, அவங்களுடைய கட் ஆஃப் என்ன அப்படிங்கிற டீடைல்ஸ் பார்ப்போம். தென் யூ கேன் see here detailed notification is mentioned here and ஆல்ரெடி இதுல வந்து 2025 பேஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் ஆயிருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ், ரைட்? தென் அப்ளை டீடைல் நோட்டிஃபிகேஷன் இருக்கு, அப்ளை பண்ண டீடைல்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இதுல வந்து எல்லாமே விண்டோ க்ளோஸ்டு. தென் we can see CS, ECE, EE, ரைட்? த்ரூ கேட் ரெக்ரூட்மெண்ட்ல நீங்க எவ்வளவு கட் ஆஃப்ல அவங்க உள்ள போயிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். தென் யூ கேன் see CS கட் ஆஃப், ரைட்? தே மென்ஷன் 7/11/2025 as a GD and interview. ஸோ யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம். கட் ஆஃப் மார்க் பிகாஸ் CS பேப்பர் மட்டும் பண்றதுனால பர்சன்டேஜ் ஸ்கோர் வச்சு அவங்க எடுத்துட்டு போல. தே ஆர் மென்ஷன் அவுட் ஆஃப் 100 unreserved category, general category 80 marks, then economically weaker section 31.83 and physically disabled no candidate applyன்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஈவன் OBC கூட சொல்ல எல்லாமே அன்ரிசர்வ் கீழே வந்து க்ளோஸ் பண்ற மாதிரி வேகன்சிஸ் இருந்திருக்கு. நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் ஆல்சோ லெஸ் ஒன்லி ஃபார் கம்ப்யூட்டர் சயின்ஸ். தென் see we can other ECE. ஸோ ECEல என்ன மாதிரி இருக்கு? ECEல நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் somewhat increased compared to CS,
ரைட். இசிஇல வந்து பார்த்தீங்கன்னா 62.33. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஓவர் கெட்டிங் மோர் தென் ஜென்ரல் கேட்டகரி. ஓபிசினா 51.33. அபோவ் மார்க் இருக்கிறவங்க வந்து லோயர் கட் ஆஃபாக இருந்திருக்காங்க. ஸோ எக்கனாமிக்கலி வீக்கர் செஷன் அந்த மாதிரி இருக்கு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் above 50 and 60 chances are there for getting into the PSUs. And then see about electrical. So normally electrical vacancies number is more அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். எலக்ட்ரிக்கல் வேகன்சிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு நம்பர்ஸ் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணிக்கிறாங்க ஃபார் தி ஜிடிஎன் இன்டர்வியூ, ரைட். ஸோ அன்ரிசர்வ் கேட்டகரி 51, ரைட். ஸோ நார்மலி பேப்பர் வந்து ரொம்ப டஃபா இருக்கிறதுனால எலக்ட்ரிக்கல் ஸ்டூடெண்ட் ரொம்ப டஃப்னு ஃபீல் பண்ண வேண்டாம். யூ கேன் கெட் ஹேவ் அ லெஸ் மார்க் இன் விச் யூ கேன் ஈஸிலி கெட். ஓபிசிக்கு 45 தான் வந்திருக்கு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பிஃபோர் லாக்டவுனில் கட் ஆஃப் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிருந்தது, இப்போ கம்மியாக இருக்கு. ஸோ 45 இஸ் அ ஓபிசி கட் ஆஃப். ஸோ யூ கேன் எய்ம் அபவுட் 50 பிளஸ், தென் தெர் இஸ் அ சான்ஸ் ஆஃப் ஷார்ட் லிஸ்டிங் தி கேண்டிடேட். ஈவன் யூ கேன் சி எஸ்சி எஸ்டி ஆர் 35, 37லேயே நீங்கள் ஈஸியாக உள்ள போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பவர் கிரிட் டாட் இன் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிற சைட்டில் நீங்கள் வந்து இந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்த்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் வாட் மோஸ்ட் ஆஃப் தி பிஎஸ்யூஸ் இன் கேஸ் அவுட் ஆஃப் 100 நீங்கள் எய்ம் பண்ணீங்கன்னா, in case more than 50 is easy chances to enter into the PSUs. Even 60, 70 also is fine. But least case 50 plus இருந்ததுன்னா most of these teams PSUsல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. But you can see the date of interview பார்த்தீங்கன்னா 2025 பேஸ் பண்ணி recently only they given a detailed recruitment process. So in the month of February you are writing exams, whereas October, November, December also they will be recruiting the candidate. Even next year also based on previous gate score based பண்ணி உங்களுக்கான டீடைல்ஸ் வரும். So keep on watching these kind of details. We also try to put our YouTube channel for all the details. So நீங்களும் go through பண்ணி நீங்க ready to send an application form as well as to process for sending the interview and everything. Wish you all the best. Thank you.